வணக்கம், வெல்கம் டு த சேனல் ரெசிபிஸ் டெஸ்க். இன்றைக்கி நம்ம பீட்ரூட் ஜூஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கக்கூடிய ஒரு ஜூஸ் ரெசிபி இது. பீட்ரூட் சாப்பிடாதவங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துட்டு எப்படி செய்கிறது அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னால் இந்த ரெசிபிஸ் டெஸ்க் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இதுமாதிரி மிஸ் பண்ணாமல் இன்ஸ்டண்ட்டாக பார்க்க முடியும். இப்போ தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். ஒரு பீட்ரூட், அரை எலுமிச்சம்பழம், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை. உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சர்க்கரை சேர்த்துக்கலாம். பீட்ரூட்லேயே லேசான ஒரு இனிப்பு டேஸ்ட் இருக்கும், அதனால் நான் இதில் கம்மியாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு நல்ல இனிப்பாக வேணும் அப்படின்னா நீங்கள் கூடுதலாக சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம பீட்ரூட்டை வந்து தோலெல்லாம் நம்ம சீவி எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக நறுக்கி நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் ஒரு சின்ன துண்டு இஞ்சியை நம்ம நறுக்கி சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் சர்க்கரை சேர்த்துடலாம். நீங்கள் இதுக்கு பதிலாக வெல்லமோ தேனோ இல்லைனா வெள்ளை சர்க்கரையோ எதுனாலும் யூஸ் பண்ணிக்கிடலாம் இனிப்புக்கு. இப்போ நம்ம இதில் எலுமிச்சம்பழ சாறு சேர்த்துடலாம். இப்போ இதை நம்ம நல்லா அரைச்சிடலாம். நல்லா இது வந்து ஒரு பேஸ்ட் ஆகணும், அது வரைக்கும் நம்ம இதை அரைச்சிடலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்து அரைச்சிடலாம். இப்போ இதை அரைச்சாச்சு. இப்போ நம்ம இதை அப்படியே ஃபில்டர் பண்ணிடலாம். இப்போ இதை ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் நம்ம கீழே உள்ள ஜூஸை மட்டும் எடுத்துக்கலாம். மீதம் உள்ளது நமக்கு தேவைப்படாது. தேவைப்பட்டால் நீங்கள் கூட கொஞ்சம் சர்க்கரையோ இல்லைனா தேனோ சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி குடிச்சிக்கலாம். உங்களுக்கு ஐஸ் க்யூப்ஸ் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அதையும் சேர்த்து குடிச்சிக்கலாம். இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போட்ட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இந்த ரெசிபி பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து இந்த சேனலோட இணைந்தவங்க புதிய புதிய ரெசிபிகளுக்காக.